வருத்தப்படாத வாலிபர் சங்கம், காக்கி சட்டை அப்படின்னு பல ஹிட் திரைப்படங்கள்ல இணைந்து நடிச்ச நடிகை ஸ்ரீதிவ்யா இப்போ இதுக்காகலாம் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி எதுக்காகன்னு பார்த்தா, நடிகை ஸ்ரீதிவ்யா இயக்குனர் பொன்ராம் இயக்கிய வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படின்ற படம் மூலமா நடிகை சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா தமிழ் சினிமால அறிமுகமானாங்க. அதை எடுத்து இதே போல பல கதாபாத்திரங்கள் கிடைச்சாலும் சில படங்கள்ல பல ரோல்கள்ல வித்தியாசமான கேரக்டர்களை நடிச்சு அதுலயும் கலக்குனாங்க. இப்படி விஷயங்கள் போயிட்டு இருக்க சமயத்துல இப்ப திரும்பவும் அதே கிராமத்து கதாபாத்திரங்கள் சம்பந்தப்பட்ட கதைகள் தான் ஸ்ரீதிவ்யாவை மறுபடியும் துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்குது. இதை பத்தி நடிகை ஸ்ரீதிவ்யா கிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, இதுக்காக தான் வருத்தப்படலனும், கிராமத்து கதைகள்ல தான் உண்மையான கதாபாத்திரமாவே வாழ முடியும்னோ, ஆனா அது போல கேரக்டர்கள்லயே தான் தொடர்ச்சியா நடிச்சா அது என்னுடைய வளர்ச்சிக்கு பயன்படாதுனோ, நிறைய திரைப்படங்கள்ல வெவ்வேறு விதமான கேரக்டர்களையும் ரோல்களையும் நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நடிகர் கார்த்தியோட இணைந்து காஷ்மீரா திரைப்படத்துல மாடர்ன் கேர்லா தான் நடிச்சிருக்கேன். அதனால இந்த படத்தினுடைய வெற்றிக்கு பிறகு நான் எதிர்பார்த்த மாதிரியே நிறைய படங்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஸ்ரீதிவ்யா சொன்ன மாதிரியே அவங்களுடைய நம்பிக்கை கைகூடும்னே நம்பலாம். அது மட்டும் இல்லாம நடிகர் கார்த்தியுடன் இணைந்து நடிகை ஸ்ரீதிவ்யா சொன்ன மாடர்ன் கேர்லா நடிச்ச காஷ்மீரா திரைப்படம் வர தீபாவளி அன்னைக்கு வெளியாக போகுதுன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த காஷ்மீரா திரைப்படத்தை இயக்குனர் கோகுல் இயக்க இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சிருக்காரு. இது போல நம்ம கோலிவுட் வட்டாரத்துல நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களுக்கும் கிசுகிசுக்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.